நீண்டவரை நாம் இரண்டாம் திருமொழியின் வார்த்தையை வாசி கேட்போம். லூக்கா 23:39 அதிகாரம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை எழுதினான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த அக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது என்று இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இரண்டாம் திருவார்த்தையை ஆசிரியர் திருமதி அடியாருக்கு வாய்ப்பு தந்ததுக்கு முதலாவது நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே கர்த்தாவே, நான் பேசுகிறது நான் அல்ல ஆண்டவரே, என்னை மறைத்து நீ வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். எல்லாவற்றும் ஒரு பாடுபடியில வைக்கிறோம். துதிகனம் மகிமையாகவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த இரண்டாவது வார்த்தை குறித்து நாம் தியானிப்போம். ரட்சிப்பின் வார்த்தை. லூக்கா 23 அதிகாரம் 43 நாம் வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி கூட அந்த கல்வனுக்கு அவர் ரட்சிப்பை கொடுத்ததை குறித்து தான் இந்த நாளில் கூட நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி காட்சியை நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்மளுடைய கண் முன்னாமே கொண்டு வர போகிறோம். கொள்கதா எனப்பட்ட கபால ஸ்தலத்தில கூட 2 கல்வர்கள் மத்தியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடுவுல சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த காட்சியை நாம் இப்போது நம்ம கண் முன்னாடி கொண்டு வருவோம். அதிலிருந்து நாம் தியானித்து என்ன தகவல்களை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். ஏசாயா 53 அதிகாரம் 12 அங்க சொல்லப்பட்டிருக்கும், அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். இயேசு அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறத்தக்கதாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அங்க அக்கிரமக்காரராய் அவர் எண்ணப்பட்டார் என்று சொல்லி கூட நாம் பார்க்கிறோம். அந்த காட்சியை நாம் கொண்டு வரும்பொழுது பாத்தீங்கன்னா, அந்த கல்வர்கள் யார் என்பதை குறித்து நாம் முதலாவது ஆராய்வோம். ஏரோது ராஜா எருசலேம் தேவாலயத்தை கட்டும் பொழுது 40,000 தொழிலாளர்களை அவர் என்ன செய்கிறார் என்றால் வேலையிலிருந்து திடீரென எடுத்து விடுகிறார். அப்ப அந்த 40,000 பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் என்ன செய்யறாங்க? பிழைக்க வழி இல்லாமல் வழிப்பறி செய்து தன்னுடைய வாழ்க்கை என்ன பண்றாங்க? அவங்க நடத்துறாங்க. அந்த மாதிரி வழிப்பறி செய்தவர்கள் எல்லாம் ஒரு 2 பேர் தான் யாருங்க? அந்த 2 சைடு இருந்த கல்வர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷ பாடல் பகுதிகளிலும் பாத்தீங்கன்னா இந்த கல்வர்களை குறித்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பெயர்களை குறிப்பிட்டிருப்பாங்க. மத்தேயும் மார்க்கையும் பாத்தீங்கன்னா அவர்களை கல்லர்கள் என்று சொல்லி கூட அவர்கள் எழுதியிருப்பார்கள். கல்லர்கள் என்றால் கொலைக்காரன், கலகக்காரன் அப்படின்னு என்று அர்த்தம். ஆனா லூக்கா பாத்தீங்கன்னா அவர் எப்படி குறிப்பிட்டிருக்காரு பாத்தீங்கன்னா, குற்றவாளி. ஏசாமி ஒரு குற்றவாளியாக அந்த இடத்துல அவர் காண்பித்து கொடுத்திருப்பார். தீமைகளை செய்பவன் என்று அர்த்தம். குற்றவாளின்னா என்னதுங்க? தீமைகளை செய்கின்றவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு பரிசுத்தம் உள்ளவர் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். அவருடைய பிறப்பே எப்படி இருந்ததுங்க? அவர் பரிசுத்த ஆவியினால்தான் உருவாக்கப்பட்டார். அவர் பிறப்பே அவருக்கு பரிசுத்தமானவர். அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர் பரிசுத்தமாக தான் வாழ்ந்தார். அவர் இறக்கும் பொழுதும் பரிசுத்தராக தான் காணப்படுகிறார். ஆனா அவரை யார் நடுவுல வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கல்லர்கள் நடுவுல. அதுவே முதலாவது ஒரு பெரிய அவமானம். நம்மளால அதை ஏத்துக்கவே முடியாது. ஒருத்தர் நம்ம செய்யாத குற்றத்தை நீ செஞ்ச நம்ம வீட்டுல சொல்லிட்டாலே வீடு என்ன ஆயிடுங்க? 2 ஆயிடும். நான் செஞ்சது நீ பாத்தியா? நான் செஞ்சதுக்கு என்ன அத்தாட்சி இருக்குது? நீ பாத்தியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? அவங்க கூட வாக்குவாதம் செய்யறதுல நம்ம காணப்படும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாயில் தரவாதவராக இருந்தார். அவர் கல்வர்கள் மத்தியில குற்றவாளியாக தன்னை ஒரு திருடனாக, முன்னா நம்ம பாஷையில சொன்னா
திருடன் சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, முத்திரை கொடுத்துக்கிறாங்க. ஆனாலும் அவர் எப்படி இருக்கிறாருங்க, அமைதியாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 38வது வசனம், செஞ்சது நீ பாத்தியா, நான் செஞ்சதுக்கு என்ன அத்தாட்சி இருக்குது, நீ பாத்தியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அவங்க கூட வாக்குவாதம் செய்யறதா நம்ம காணப்படும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாயை தரவாதவராக இருந்தார். அவர் கல்வர்கள் மத்தியில குற்றவாளியாக தன்னை ஒரு திருடனாக, இன்னும் நம்ம பாஷையில சொன்னா திருடன் சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, முத்திரை கொடுத்துக்கிறாங்க. ஆனாலும் அவர் எப்படி இருக்கிறாருங்க, அமைதியாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலையும் மத்தேயு 27:37 பாத்தீங்கன்னா, இவன் யூதருடைய ராஜா என்று சொல்லி கூட அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கூட பிலாத்து என்ன செய்யறாருங்க, அவருடைய சிரசின் மேல எழுதி மாட்ட வைக்கிறார். அப்படியா கூட அவர் வந்து என்ன பண்றாருங்க, கல்லர்களுக்கு மத்தியில அவர் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். அடுத்ததான் பார்த்தோம்னா, அந்த கல்வர்களுடைய பெயர்கள் வந்து நம்முடைய வேதாகமத்துல இருக்காது. தள்ளுபடி நூல்கள்ல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் மற்றும் திருச்சபை பிதாக்கள் ஏற்றுக்கொள்ளாத நூல்கள் தான் என்னதுன்னு பார்த்தோம்னா இந்த தள்ளுபடி நூல்கள் நம்ம சொல்லுவோம். அப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு ஒரு கல்லன் வந்து என்ன பண்றாங்க, நிந்திக்கிற கல்லனுடைய பேர் பாத்தீங்கன்னா கெஸ்டாஸ் அப்படின்னு இருக்கும் அந்த வேதத்துல. அடுத்து அவனை வந்து இறக்கம் கேட்கிறாள் இல்லைங்களா, அவனுடைய பேர் வந்து டிமாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அந்த ரெண்டு கல்வர்களுடைய பெயர்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒருத்தருடைய பெயர் கெஸ்டாஸ், இன்னொருத்தருடைய பெயர் டிமாஸ் அப்படின்னு. அப்போ ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அந்த கல்லனுடைய பெயர் டிமாஸ் என்பதாகும். வசனம் 39 ஒருவர் வாசியுங்கள். லூக்கா 23:39. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை கேட்டான். முதலாவது பாத்தீங்கன்னா ரெண்டு கல்வர்களுமே மத்திய பாடத்தை வாசிக்கும் போது ரெண்டு கல்வர்களுமே அவரை நிந்திக்கிறாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் லூக்கால பாத்தீங்கன்னா ஒரு கல்வன், சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கல்வன், இடது பக்கம் இருக்கிற கல்வன் என்ன பண்றான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்றான். அப்போ ஏசாமியா என்ன பண்றாங்கன்னா நிந்திக்கிறவனாய் காணப்பட்டாங்க. நம்ம வந்து இந்த கல்லனை போல நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, நிந்திக்கிறவர்களா நம்முடைய வாழ்க்கையில நாம வந்து இருக்கக்கூடாது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். 40வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்கள். ஆக்கணிக்கு உட்பட்டவனாய் இருந்தும் நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடக்கிறவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என கடிந்து கொண்டான். அப்போ மற்றொரு கல்வன் என்ன பண்றாங்க, அந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்கிறவனாய் காணப்படுகிறான். அவன் என்ன சொல்றான், அவன்கிட்ட என்ன இருந்தது, நம்ம 3 காரியங்களை பார்த்து நாம் இந்த தியானத்தை நான் முடிக்க போகிறேன். முதலாவது பாத்தீங்கன்னா, நீ இந்த ஆக்கணிக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு கேட்கலாம். அப்போ தேவ பயம் வந்து அவனுக்குள்ள காணப்பட்டதை நாம் வந்து இங்க பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய பயம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுங்க, வாழ்க்கையில இருக்கணும். முதலாவது தேவனுக்கு பயந்தாதான் நம்மளுக்கு என்ன பண்ணுங்க, வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சிருந்தது, யோவான் 1:29 நம்ம வாசிக்கிறோம், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ அவனுக்கு வந்து இவர் ஆண்டவர், இவர் வந்து தேவன், இவர் நம்மை ரட்சிக்கிறதுக்கு தகுதி இருக்குது என்பதை அந்த கல்வன் வந்து அறிந்து கொண்டான். எப்படி அறிந்து கொண்டிருப்பான்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, முதலாவது வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறது அல்லவா, நான் உங்களை என்ன பண்றேன், பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாது இருக்கிறார்களே. இந்த வார்த்தையை கட்டாயம் கடவுளா இருந்தா மட்டும்தான் சொல்ல முடியும். நம்மலாம் மனிதர்கள், நம்மளால என்ன பண்ண, நம்ம யாராவது நிந்திட்டாங்கன்னா திரும்பவும் ஒண்ணு நிந்திக்காம அமைதியா போடுவோம், திருப்பி பேச மாட்டோம் இல்லையா, நல்லா பேசி விட்டுருவோம். ஆனா ஆண்டவரால மட்டும்தான் என்ன சொல்றாரு, அவர்கள் செய்கிறதே என்னது என்று அறியாது இருக்கிறாரு. அந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட உடனே இந்த கல்வன் தெரிந்து கொள்கிறான், இவர் ரட்சிக்கிறதுக்கு வல்லமை உள்ளவர் என்று சொல்லிக்கூட. அப்போ அவன் உடனடியாக இவர் தேவகுமாரன் என்பதை அறிந்து கொண்டுதான் அவன் என்ன பண்ணுகிறான், அந்த கல்வனை பார்த்து சொல்லுகிறான், உனக்கு தேவன் என்று அவருக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு கேட்கிறான். அப்போ தேவனுடைய பயம் அவனுக்கு இருந்ததை நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு ஏற்ற தக்க பலனை அடைகிறோம் அப்படின்னு சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா அவனுடைய பாவம் செஞ்சுதான் என்ன பண்றாங்க, ஒப்புக்கொள்கிறதை நம்ம பார்க்கலாம். அப்போ நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்றத ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்து நம்ம கிட்ட காணப்படும். முதலாவது தேவ பயம் நமக்கு இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாவத்தை ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த திறமை வந்து நம்ம கிட்ட இருக்கணும். ஆண்டுதான் நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு போது ஒப்புக்கொள்ளக்கூடிய
அந்த ஒரு இருதயம் வந்து நம்மளுக்கு வேணும். நிறைய பேருக்கு அதுதான் இருக்காது. வீட்டை கூட நம்ம எதனா செஞ்சுட்டு இருப்போம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோங்க, போராடி அதை நியாயப்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணுவோம், பார்ப்போம். என் மேல தப்பு இல்லை, எல்லாமே நீ தான் ஆப்போசிட் மேல தவறுகளை தூக்கி போடுவதுதான் நாம வந்து காரணமா இருப்போம். ஆனா இந்த கல்வன் பாத்தீங்கன்னா பாவத்தை என்ன பண்றாங்க, ஒப்புக்கொள்கிறான். நம்மளுடைய பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு, எல்லாருக்கும் வசனம் தெரியும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அப்போ இந்த கல்வனை போல நாம கூட என்ன பண்ணுங்க, ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா நம்ம என்ன பண்ணோம், அதை சரியாக பிரயோசனப்படுத்தி கொண்டு நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு நம்ம என்ன பண்ணோம், கடவுள்கிட்ட அறிக்கை செய்து அதை விட்டு விடுவதா காணப்படணும். அப்பொழுதுதான் கடவுள் தான் என்ன பண்றாரு, அவருக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னொன்னு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்கிறார். நம்ம வேதத்துல இன்னொரு ஒரு பகுதியை வாசிக்கிறோம், ஆயக்காரனும் பரிசேயனும் செய்த ஜபத்தை. அவன் பாத்தீங்கன்னா பரிசேயன் என்ன பண்றான்னா அவனுடைய தாழ்மையா இல்லாம அவன் வேதத்துல இன்னொரு ஒரு பகுதியை வாசிக்கிறோம், ஆயக்காரனும் பரிசேயனும் செய்த ஜபத்தை. அவன் பாத்தீங்கன்னா பரிசேயன் என்ன பண்றான்னா அவனுடைய தாழ்மையா இல்லாம அவன் பெருமை பாராட்டி ஜபம் செய்யறான். ஆனா ஆயக்காரன் என்ன பண்ணிக்கிறான், பாவியாகிய எங்கள் கிருபையாயிரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ பாவியாகிய அவன் மேல ஆண்டவர் வந்து அங்க கிருபையா இருந்ததை நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவதற்கு நம்ம பாவங்களை அறிக்கையிட வேண்டும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்ததான் பாத்தீங்கன்னா தன்னைத்தான் தாழ்த்துக்கிறோம் என்ன பண்ணுவாங்க, உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அப்போ இவன் என்ன பண்றாங்க, பாவத்தை ஒப்புக்கொண்டு தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் காணப்பட்டான். எனக்குதான் அவனுக்கு என்ன கிடைச்சதுங்க, பரதீசி கிடைச்சதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக அந்த கல்வன் என்ன சொல்லுகிறான், அவரை கொடுத்து என்ன பண்றான், சாட்சி கொடுக்குறான். என்ன, ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்றான். அப்போ பாத்தீங்கன்னா நம்மளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பாவ மன்னிப்பு பெற்று அவருடைய மீட்பை குறித்து நம்ம என்ன பண்ணணும், சாட்சி கொடுக்கிறவங்கள காணப்படணும். அப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட அவன் தயவா கேட்கிறான், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். உங்களுடைய ராஜ்யம் நம்ம இப்ப பரமண்டல ஜபத்துல கூட பார்த்தோம், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா. அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்று ஒன்று உண்டு, அதுல வரும்பொழுது என்னையும் நினைவு கூறும் சொல்லிட்டு அந்த கல்வன் வந்து கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவன் கேட்டவுடனே ஆண்டவர் தான் சொல்லிடுறாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி கூட ஆண்டவர் சொல்லுகிறார், மருத்துவர் சொல்லுகிறார். அப்போ பரதீசி என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா பர்ஷியன் லாங்குவேஜ்ல பரதீசி என்றால் தோட்டம் அல்லது பூங்கா அப்படின்னு சொல்லி அதுக்கு பெயர் இருக்குதுங்க. லூக்கா 16:22 வாசிச்சோம்னா ஆபிரகாமின் மடி என்று சொல்லி கூட மற்றொரு பெயர் இருக்கிறது, மகிழ்ச்சியின் இடம். அது மாதிரி நிறைய வார்த்தைகளால நம்ம அதை விவரிக்கலாம். ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கலாம். பரதேசின்ற வார்த்தை வந்து பைபிள்ல பாத்தீங்கன்னா 3 இடத்துலதான் காணப்படுது. ஒண்ணு இந்த கல்வனுக்கு அவர் பதில் அளிக்கிற இடத்துல, இன்னொரு இடத்துல ஏசாயா 51:3 குறித்துக்கொள்ளுங்க, வெளிப்படுத்தல் 2:7 ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்றாரு. அப்போ நம்ம எந்த இடத்துல விழுந்தோம் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி, எந்த இடத்துல பாவத்தினால நம்ம விழுந்தோமோ அந்த இடத்துல இருந்து நம்ம மனம் திரும்பி நம்ம கடவுளை நோக்கி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரட்சிப்பு கட்டாயம் கிடைக்கும். அந்த கல்வனுக்கு ரட்சிப்பு கிடைத்தது போல நாம என்ன பண்ணலாங்க, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். இன்றைக்கு என்னங்க, உடனே, இப்பவே. அப்போ ரட்சிப்பு என்பது எப்ப கிடைக்குது, நம்ம எப்ப மனமாற்றம் அடைகிறோமோ நம்முடைய பாவத்தை ஒப்புக்கொள்கிற அதே நேரத்துல நமக்கு என்ன கிடைக்குதுங்க, ரட்சிப்பு கிடைக்கிறது என்று சொல்லி கூட நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பாருங்க, எடுத்தீங்க வாசிங்க. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். ஆமென். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா சகேயுடைய சம்பவம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் வந்து குள்ளமா இருக்கிறதுனால காட்டத்தின் மரத்தின் மேலே ஏறி ஆண்டவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவரை பார்க்கறதுதான் அவன் என்ன பண்றான், ஆவலா இருக்கிறான். அவரை பார்க்கணும், அவ்வளவுதான். அவர் என் வீட்டுக்கு வரணும் அப்படியெல்லாம் அவன் நினைக்கல, பார்க்கணும்னு நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் தான் நினைச்சாருன்னா அவனுடைய வீட்டுக்கு போகணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்போ அவனுடைய வீட்டுக்கு போகும்போது என்ன சொல்றாரு அந்த இடத்துல, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படி. அவன் பாவத்தை அவன் ஒப்பு கொண்ட உடனே அந்த மாத்திரத்திலே அவனுக்கு என்ன கிடைக்குதுங்க, ரட்சிப்பு வந்து கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ரட்சிப்பு என்பது தாமதமாய் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்ல, ரட்சிப்பு என்பது உடனடியாக நமக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததான் பாத்தீங்கன்னா ரட்சிப்பு என்பது நித்தியமானது. அந்த வார்த்தையில அங்க பாத்தீங்கன்னா பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே கட்டாயமா நம்மளுக்கு ரட்சிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் கொடுக்க முடியும். அது நித்தியமானது, ரட்சிப்பு என்பது நித்தியமானதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். எபேசியர் 2:9 ஒருத்தர் வாசிங்க.
எபேசியர் 2:9. ஒருவரும் பெருமை பாராட்டுதலுக்கு இனி கிரையினாலும் உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவு. நம்ம ரட்சிக்கப்படுவது நம்மளால உண்டானதல்ல. இப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன்னு நம்ம சொல்லவே கூடாது. அதுல பெருமையே நம்மளுக்கு இருக்க கூடாது. நம்மளை ரட்சித்தது யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி ரட்சித்திருக்கிறார் பாத்தீங்கன்னா, நம்மள வந்து கிருபையினாலதான் ரட்சித்திருக்கிறார். கிருபைன்னா என்னங்க? தகுதி இல்லாத ஒருவனுக்கு கடவுள் வந்து இலவசமாய் கொடுக்கிற ஒரு ஈவு தான் என்னதுங்க? கிருபை. அப்ப ஆண்டவர் வந்து கிருபையா நம்ம ரட்சித்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன சொல்லக்கூடாது? அதை குறித்து நாம் பெருமை பாராட்டுறதுபடிக்கு ஆண்டவர் தான் நம்மளை ரட்சித்திருக்கிறார். அவருடைய இறக்கத்தினால தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம நினைவு கூறணும். அடுத்ததான் பாத்தீங்கன்னா, உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி கூட ஆண்டவர் வந்து சொல்றாரு. உனக்கு அப்படின்னும் போது என்னங்க? ரட்சிப்பு என்பது தனி நபருக்கு உட்பட்டது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ரட்சிப்புன்றது பொதுவா ஒரு கூட்டத்துக்கானது கிடையாது, தனி நபருக்கானது ரட்சிப்பு. ரட்சிப்புன்றது ஒவ்வொருத்தரும் தனித்தனியா தன்னுடைய பாவங்களை கடவுளுக்கு நேராக அறிக்கைத்தாதான் கடவுள் என்ன பண்ணுவாரு? நம்முடைய பாவங்களை மன்னிச்சு நம்மள ரட்சிப்புக்குள்ள நடத்துவார். அப்ப ரட்சிப்பு என்பது தனி நபருக்கானது. அது வந்து ஒரு கூட்டமான ஆட்களுக்கு கடவுள் வந்து அப்படியே கொடுக்கறது கிடையாது. நம்முடைய பாவங்களை நம்ம வந்து அறிக்கை செய்யணும். அப்ப தனிநபருக்குரியதுதான் ரட்சிப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா, ரட்சிப்பு கிறிஸ்துவை மையமாக கொண்டது. கிறிஸ்துவால மட்டும்தான் என்ன பண்ண முடியுங்க? நம்முடைய பாவங்களை ரட்சிக்கிறதுக்கு அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் இருக்கு. நம்ம ஆனா சின்னதா ஒருத்தர் மன்னிச்சிட்டாலே என்ன சொல்லுவோம்? 4 பேர்கிட்ட போய் அதை சொல்லிட்டு வந்துடும். ஆனா அவரை மன்னிச்சிட்டேன் அப்பதான் நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கும். ஆனா கடவுளுக்கு மட்டும்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. கிறிஸ்துவால மட்டும்தான் அது முடியும்ன்றத நம்ம இந்த வசனத்தின் மூலமா தெரிந்து கொள்கிறோம். ரட்சிக்கப்பட்ட கல்வன் கிட்ட இருந்து நம்ம 3 விஷயங்களை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து அவன் தேவனுக்கு பயந்தவனா இருந்தான். 2வதாக தன்னுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டான். 3வதாக கடவுள் தான் உண்மையானவர் என்பதை சாட்சிப்படுத்தான். அதே போல அந்த ரட்சிப்பு குறித்து நாம் பார்த்தோம். ரட்சிப்பு என்பது விலையேற பெற்றது. ரட்சிப்பு என்பது கிருபையாக கிடைப்பது. ரட்சிப்பு என்பது உடனடியாக கிடைப்பது. தனி நபருக்குரியது. கிறிஸ்துவை மையமாக கொண்டது அப்படின்னு சொல்லி இந்த நிந்திக்கப்பட்ட கல்வன் இருக்காரு இல்லைங்களா, அவர்கிட்ட தான் நம்ம சில பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். 2 விஷயம் தான். நிந்திக்கிற கல்வன் பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணவே இல்லை. கடைசி வரைக்கும் அவன் மனம் திரும்பவே இல்லை. இவன் வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு கூட அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஏதாவது கெஞ்சி யாவது என்ன பண்ணிருக்காங்க? ரட்சிப்புக்குள்ள கடந்து வந்திருக்கலாம். ஆனா அவன் என்ன பண்ணிட்டாங்க? மனம் திரும்புவதற்கு மனம் இல்லாதவனா அங்க காணப்பட்டான். அப்ப பாத்தீங்கன்னா அவன் இயேசு கிறிஸ்துவை நம்பவே இல்லை கடைசி வரைக்கும். அப்போ வாய்ப்பை அவன் என்ன பண்ணிக்கிறான்? அந்த இடத்துல தவற விட்டவனாய் காணப்படுகிறான். இந்த நாள்ல கூட நம்ம இந்த 40 நாள் 2 டேஸ்ல நம்மளும் ரட்சிப்பு பெற்று இருக்கிறோம். எந்த வயதுனாலும் யாருனாலும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். ஆனா இந்த நாள்ல நம்ம எதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவரோடு கூட நெருங்கி இந்த 40 நாள்ல பாத்தீங்கன்னா ஏன் இந்த 40 நாள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, மற்ற நாட்கள்ல நம்ம ஓடிக்கொண்டேதான் இருக்கோம். வேலை ஏதோ ஒரு காரியத்திற்கு ஓடிக்கொண்டு இருக்கோம். ஆனா இந்த 40 நாட்களையாவதையும் நம்ம ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்துற நேரங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதிகரிக்க வேண்டும். வேத வாசிக்கிறத அதிகரிக்க வேண்டும். பாடல்களை கேட்பதுல நம்முடைய கவனங்களை செலுத்த வேண்டும். அடுத்து ஜெபிக்கிறதுல நம்முடைய பாவங்களை அறிக்கிட்டு கடவுளுக்கு கிட்டி சேருவதற்கு ஆன நேரம் தான் இந்த நேரத்தை என்று சொல்லி கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த கல்வன் எப்படி வந்து கடைசி வாய்ப்பை கூட தவற விட்டானோ, நாமும் அதே போல தவற விடாதபடிக்கு இந்த நாளில கூட எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆனா அந்த ரட்சிப்பை நம்ம இந்த நாள் வரை நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். ஆனா இல்லைன்னு சொல்றதுதான் நம்மளுடைய பதிலா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அவரை போல நம்ம வாய்ப்புகளை தவற விடக்கூடாது. அடுத்ததான் பாத்தீங்கன்னா, அவன் வந்து கடவுளையே இகழ்ந்து பேசுறத நம்ம பாக்குறோம். உன்னை நீயே ரட்சித்துக்கோ, எங்களையும் ரட்சித்துக்கோ அப்படி சொல்லி என்ன பண்றாங்க? இகழ்ந்து பேசுறான். நம்ம வாழ்க்கையில நம்ம யாரையுமே என்ன பண்ணக்கூடாதுங்க? நம்ம இவ்வளவு பெரிய நிலைமைக்கு போனாலும் இகழ்ந்து மட்டும் நம்ம பேசவே கூடாது. அது வந்து கடவுள் முற்றிலுமா அருவருக்கிறார். அந்த கல்வனுக்கு கடவுள் பதில் கொடுத்தாரா? நீங்க பைபிள பாத்துருக்கீங்களா? ஒரு பதில் கூட கொடுங்க. அவனை ஒரு பொருட்டாலே அவன் நினைக்கவே இல்லை. நம்மளும் அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை நம்ம எப்பொழுதெல்லாம் இகழ்ந்து பேசுகிறோமோ, ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மள நிராகரித்து விடுவார். நம்மள வந்து என்ன பண்ண மாட்டார்? சட்டையே பண்ண மாட்டார். ஆண்டவர் நம்மளை கண்டு கொள்ளவில்லை என்றால் நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க? வாழவே முடியாது. அது வந்து ஒரு என்ன சொல்றது, கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. நாம் யாரையுமே துச்சமாகவோ இவர்களை நான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? பெருமை பாராட்டி மற்றவர்களை இகழ்ச்சியாக, மற்ற வீட்டின் பிள்ளைகளை இகழ்ச்சியாக, மற்ற குடும்பத்தை இகழ்ச்சியாக நம்ம என்ன செய்யவே கூடாது? பேசவே கூடாது என்பதை இந்த நாள்ல நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, கிறிஸ்து வந்து அன்பை மாத்திரம் என்ன பண்ணாருங்க? அவர் வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தார். கடைசி வரைக்கும் அவர் வந்து
சிலுவை என்ன பண்ணாங்க, அன்பை மாத்திரம் தான் வெளிப்படுத்தினதை நம்ம வந்து பார்க்கிறோம். முட்களின் நடுவே லீலி புஷ்பம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு என்ன பண்ணுவாங்க, உன்னத பாட்டுல எல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, இந்த லீலி புஷ்பம் இருக்கு இல்லைங்களா, நம்ம அந்த லீலி புஷ்பத்துல முட்கள் வந்து உரசுனா என்ன ஆகுமா, இன்னும் அதிகமா வாசனை பண்ணிடுமா. அதே போலதான் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா பாடுகள் நிமித்தமா என்னென்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வந்த சூழ்நிலைகள்லாம் உலக பிரகாரமான வாழ்க்கையில நம்மளும் காணப்படுது. நம்ம என்ன பண்ணுங்க, லீலி புஷ்பத்தை போல நர்த்தனம் வீசணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு புலம்புகிறவர்களா நம்ம இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில வாசனை வீசுவர்களா காணப்படணும். இதுல பாத்தீங்கன்னா அந்த கருப்பொருள் ஒண்ணுதான். ஒருவன் என்ன பண்ணான், பாவத்திற்காக செத்து போயிட்டான். ஆனா இன்னும் மற்றொருவன் மனம் திரும்பிய அந்த கல்வன் வந்து பாவத்துல சாகுறான். மனம் திரும்பிய கல்வன் பாவத்திற்காக சாகுறான். ஆனா ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, மனம் திரும்பாத ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அவன் எங்க போயிருந்தான், அக்கனிக்குள்ளாக தான் அவன் போயிருந்தான். ஆனா அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் எங்க போனான்னு நம்ம பாக்குறோங்க, தேவபுத்திரனா அவன் மாற்றப்பட்டான், அவன் பரதீசிக்கு போனான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ அவன் காலையில பாத்தீங்கன்னா சிலுவையில ஆண்டவரோடு கூட அறைப்பட்டு அவன் ஒரு கல்வனாக இருந்தான். மத்திய நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை பேசி அவன் என்ன பண்ணான், கிறிஸ்துவுக்குள் வந்தான். அப்புறம் மரிக்கப்பட்ட பிறகு அவன் பாத்தீங்கன்னா யாரோட கூட இருந்தான், கிறிஸ்துவோடு கூட அவன் இருந்தான். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ரட்சிப்பை நம்ம முடிவு பறிந்து என்ன பண்ணுங்க, நிலைநிற்போம். முடிவு பறிந்து நிலைத்திருப்போனே ரட்சிக்கப்படுவோம் நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். அப்போ முடிவு பறிந்து நம்முடைய ரட்சிப்பை தினந்தோறும் நம்ம என்ன பண்ணுங்க, பாதுகாத்து கொள்ளணும். தினந்தோறும் ஜெபிக்கும் போது ஆண்டவரே இன்று நீங்க ரட்சிங்க சுவாமி அப்படின்னு சொல்லி தினந்தோறும் நம்ம செய்கின்ற பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், முடிவு பண்ணிதான் நிலைச்சு நிற்கணும். நான் ரட்சிக்கப்பட்டேன், 14 வயசுல ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 67 வயசு வரைக்கும் அப்படியே உட்கார்ந்து இருக்கக்கூடாது. நம்ம தினமும் என்ன பண்ணணும், நம்முடைய ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வஸ்திரங்களை அல்ல, நம்முடைய இருதயங்களை பிரித்து தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புவோம். மீட்பு என்பது இலவசமானது, ஆனால் அது விலையேற பெற்றது. ஏன் அது விலையேற பெற்றதுன்னா, ஆண்டவர் அவருடைய திரு ரத்தத்தை நம்மளுக்காக சிந்திதான் இந்த ரட்சிப்பை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை நாம் விலையேற பெற்றதாய் மதிப்போம், பாதுகாப்போம். ஆண்டவர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றியுடன் நாம் யாவரும் எழுந்து நின்று 5வது பாடலை